அந்த பேரில் வந்து நாம் சொல்கிற ஒலி, நாம் சொல்கிற சவுண்டு, அந்த சவுண்டு ஒலியும் கரெக்டாக வெறும் நம்பர் மட்டும்தான் வேலை செஞ்சிடாது ஒருத்தருக்கு. அந்த பேரோட சவுண்டு. இப்போ இப்போ 7ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க, விக்னேஷன் பேர் வச்சா வேலை செய்யாது. 6ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க, விக்னேஷன் பேர் வச்சா வேலை செய்யாது. சரிங்க, 7ஆம் தேதி பிறந்தவங்க அவங்களுக்கு வச்சிங்கன்னா என்ன ஆகும்? அவங்க ஸ்டார்ட் பண்ண இடத்த விட கீழே தான் போவாங்க. லைஃப்பை வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்க எதை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே. இந்த யானை பலம்லாம் வந்து இப்போ யாரும் பயன்படுத்துறதில்ல. அந்த காலத்தில் அரச காலத்தில் இருக்கும்போது யானை பலம் கொண்டவன் அந்த அரசன் அப்படிலாம் நம்ம படிக்கும்போதே இவ்வளோ படிச்சிருக்கிறோம். இல்லாமல் இல்லை. ஆமாம், அவர் டேட்டுக்கு அந்த பவர் இருக்குது. உடனே அந்த எலிஃபெண்ட் பவர் அவர் கொடுத்தேன். கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்த யூரோப்பியனுக்கும் அவர் தான் வந்து ஃபுல் சப்ளை. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபார்மட் நியூமராலஜிஸ்ட் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் இணைந்திருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியில நியூமராலஜி குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேம்மா. சரி, இன்றைய நிகழ்ச்சியில வந்து உங்களுடைய பதிவை பார்க்குற நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், நானுமே வந்து பார்த்துருக்கேன். ஹார்ஸ் பவர், எலிஃபென்ட் பவர் அப்படியெல்லாம் வந்து சொல்றீங்க. முதல்ல அப்படின்னா என்ன, எண்களுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கு, இதை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி பயன்படுத்தலாம் சார்? கண்டிப்பாம்மா. இந்த பொதுவாகவே ஹார்ஸ் பவர் அப்படின்னாவே அதை கண்டுபிடிச்சது நான் தான். ஹார்ஸ் பவரே கண்டுபிடிக்கல, எண்களுக்குள்ள ஹார்ஸ் பவர் கண்டுபிடிச்சேன். ஏன்னா ஹார்ஸ் பவர்ன்றது புள்ளிங்க தான், புள்ளி பவர். இப்போ ஒரு கார் இருக்குது, காருக்கு சிசி இருக்குதுன்னு சொல்கிறோம். சிசி தான் அந்த ஹார்ஸ் பவர், அதுதான் புள்ளிங்க. அது நாம் கண்டுபிடிச்ச காருக்கே இருக்கும்போது நமக்கு இருக்கக்கூடாதா? மனுஷனுக்கு நாம் தானே அதை கண்டுபிடிச்சோம். நமக்கு இல்லாமல் எப்படி காருக்கு வந்துடும்? ஒரு மிஷினுக்கு எப்படி கண்டுபிடிச்சோம்? நம்மக்கிட்டையும் இருக்குது, அது என்னங்கிறது நம்ம தெரியல, அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தெரியல. எல்லாமே நம்பர் தான். அதை எப்படி நாங்கள் ஈஸியாக எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா அதுதான். அப்போ ஹார்ஸ் பவர்னு என்னன்னாக்கா, இப்போ ஒருத்தர் 24ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்க பை பர்த்லே 24 பிறந்திருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்களுடைய ஹார்ஸ் பவர் வந்துன்னாக்கா 10,000 ஹார்ஸ் பவர் அவங்ககிட்ட இருக்குது, பை பர்த்லே இருக்குது. நாங்கள் இந்த ஃபார்மட் நியூமராலஜியில் அந்த அவங்க பேரையோ அந்த இது பேர் மூலிமா தான் நம்பர் டியூன் பண்ணிட்டாக்கா, அதனுடைய ஹார்ஸ் பவர் எவ்வளோனாக்கா 10,00,000 ஹார்ஸ் பவர். 10,000 10,00,000 மாறிடும். இந்த பவர் கிடைக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் சார்? இப்போ ஒரு கார் இருக்குது, பிஎம்டபிள்யூ இருக்குது, பெரிய பெரிய கார்லாம் இருக்குது, சின்ன கார் இருக்குது. இவங்க ஓடுறாங்க, இங்கேருந்து எங்கே திருச்சிக்கோ போட்டோம், மதுரை எங்கன்னா போட்டோம். இவங்க சொன்ன மாதிரி 4 ஹவர் 5 ஹவரில் போயிடுவாங்க. பெரிய காரு. சின்ன கார் போக முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அது சிசி அந்த அளவுக்கு 2000 சிசி, 1800 சிசி இருக்குது பெரிய காருக்கு. சின்ன காருக்கு சிசி வந்து 800, 900, 1000 அவ்வளோதான் இருக்கும். 1100 தான் இருக்கும். சிசியை பொறுத்து தான் அதனுடைய வேகம், அதனுடைய வேகத்தன்மை இழுக்கக்கூடியது. அப்போது காருக்கு சிசி எப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக தான் போகும், சிசி அதிகம் தான் போகும். மனுஷங்கிட்டையும் அந்த பவர் வந்து கம்மியாக இருந்ததுன்னா சிசியாக நம்மளுடைய த்ரூ நேம் சேனல் மூலயமாக டியூன் பண்ணாக்கா நம்மளது ஹை பவர் ஆயிரும். ஓகே, இந்த டியூனிங் அது எப்படி சார் பண்றீங்க? அதுதான் சொல்கிறேன். அது பேர் தான், ஒரு சவுண்டு ஒலி தான். ஒரு 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 இதுக்கு வந்து ஒரு பேரில் வந்துட்டு அந்த பேரில் வந்து நாம் சொல்கிற ஒலி, நாம் சொல்கிற சவுண்டு, அந்த சவுண்டு ஒலியும் கரெக்டாக வெறும் நம்பர் மட்டும்தான் வேலை செஞ்சிடாது ஒருத்தருக்கு. அந்த பேரோட சவுண்டு. இப்போ வசந்தின்னு ஒரு பேர் வைங்களேன், உதாரணத்துக்கு வசந்தி அப்படின்னு போட்டிங்கனாக்கா VASANTHIன்னு போட போகிறோம். நம்பரில் பார்த்தா 26ன்னு வந்துடும். இப்போ வசந்தின்ற பவரில் நல்லா இருக்கா, 26 நம்பர் பவர் இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த பேர் எப்படி ஒலிக்குது அப்படின்னாக்கா இ அப்படின்னு சொல்லும்போது அந்த சவுண்டு வந்துட்டு கரெக்டான சவுண்டான அந்த சவுண்டு வேலை செய்யாது. என்னைக்கு அந்த சவுண்டு வேலை செய்யலையோ அப்போது இங்கே நம்பர் வந்துட்டு இதுவும் வேலை செய்யாது. அப்போது அப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்பர் வேலை செய்யலைனாக்கா அப்போது அந்த பேர் வச்சுருக்கிறவங்க ஷைன் ஆக மாட்டாங்களா? ஆக மாட்டாங்க. அதான் அர்த்தம் அதுக்கு. இப்போ வசந்தின் அப்போ வசந்தின் பேர் வச்சுக்கணும், பெரிய யாரும் இல்லையா? வர பேர் இருக்கும், ஷைனா அவங்க இருக்க மாட்டாங்க. அது ஆக்க விடாது அது. ஓகே, பொதுவாகவே இந்த பேர் மாற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதில் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் யாருமே பண்ணுறதா தெரியல சார். ஒரு ஏ எக்ஸ்ட்ரா சேர்ப்பாங்க, இல்லை 2 ஐ சேர்ப்பாங்க. இந்த ஒரே ஒரு ஆல்ஃபபெட் சேர்க்கறதுனால அவங்க வாழ்க்கையில மாற்றம் கிடைக்கும். அந்த சவுண்டு ஒலியும் அவங்க டேட்டுக்கு கனெக்ட் ஆகலைனாக்கா மொத்த பேர் கூட மாற்றிடுவேன். அதெல்லாம் மாற்றிடுவேன். அப்போ மாற்றுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன ட்ராபேக்ஸை முதல்ல சொல்லிடுவேன். உங்கள் டேட்டை பற்றி இது ஃபிக்ஸடு,
உங்கள் பேரில் நீங்கள் இந்த இதெல்லாம் வந்துட்டு இது வரைக்கும் லைஃப்பில் இவ்வளோ இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க கரெக்டா? சார் ஆமாம் சார். உங்களால் நீங்கள் இது பண்ணுறீங்க அது முடியல. கரெக்ட் ஆமாம். என்ன சார் அப்படியே சொல்கிறீங்க? அப்போ பேர் கரெக்ட் இல்லை மாற்றிருங்க. நீங்கள் மாற்றிருங்கன்றவங்க அடுத்த செகண்டே வரும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நான் அதெல்லாம் பேரில் மாற்ற மாட்டாங்க. என்கிட்ட அதான் சொல்லுவாங்க. பேர் மட்டும் மாற்றாத பார்த்துருங்கம்பாங்க. அதெல்லாம் மாற்றவே மாட்டேன்னுவேன். சில என்னென்ன அவங்களுக்கு ட்ராபேக்ஸ் எல்லாம் சொல்லுவேன். ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. அந்த பேரில் வராதுமா அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ தான் வசந்திங்கிற ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இப்போ வசந்தின்றத அப்படியே நான் இப்போ டூன் பண்ணுவேன். வசந்தி ஐயை வந்துட்டு ஏன்னு மாற்றி விட்டுருவேன். வசந்தா அப்படின்னு வைங்களேன், அது வந்துடும். வசந்தராஜ், வசந்தகுமார், வசந்த இப்படி வசந்த பவன் இப்படியே போயிட்டே வரும்போது அந்த சவுண்டு வந்து ஒலியும் வந்துட்டு எப்படி போகுது? ஒரு சவுண்டு வந்து பொதுவாக வந்துட்டு 3 சவுண்டு இருக்குது. டவுன்ஃபாலு, ஈவன், அப்வேர்டு. மேல் நோக்கி போகிறது, கீழ் நோக்கி போகுது, ஈவனாக போகுது, சமமாக இருக்கும். சமமான ஒரு பேர் இருந்துச்சுன்னா எங்கே ஆரம்பித்தாலும் லைஃப் அதே வரைக்கும் தான் இருப்பாங்க. டவுன்ஃபாலில் இருந்ததுனாக்கா போயிட்டே இருப்பாங்க கீழே. அப்வேர்டில் அந்த சவுண்டு ஒலி வந்ததுனாக்கா மேலே போயிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையை மேல் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்குது சவுண்டு ஒலியும். ஓகே. இந்த ஹார்ஸ் பவர், எலிஃபெண்ட் பவர்னு கேட்டீங்க. இந்த ஹார்ஸ் பவருங்கிறது இதுதான். இந்த சவுண்டை வச்சு தான் பேர் வைக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒருத்தர் கூட அப்படி லேசாக டியூன் பண்ணிவிட்டு பேர் எழுதுங்கனாக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கிறாங்க. போயிட்டே இருப்பாங்க. ஓகே சார். இந்த ஒலிய வச்சு தான் வந்து அந்த நேம்க்கான பவர் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப நம்ம என்னதான் பெயர் மாற்றம் செஞ்சாலும், இப்போ ஒரு விக்னேஷ்னு ஒரு பேர் குடுக்குறீங்கன்னா, அதுல ஏதாவது ஆல்ஃபபெட்டிக்கல் சேஞ்சஸ் நீங்க பண்ணி குடுத்தாலும், இப்ப விக்னேஷ்ன்னு நெறைய பேர் கூப்பிடுறது கிடையாது. விக்கின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இது மாரி ரொம்ப சுருக்கி கூப்பிடுறது ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம கூப்பிடுறதுனால அதற்கு அந்த அந்த பேருக்கான மாற்றம் கிடைக்குமா சார்? இல்ல அதுதான். இப்ப விக்னேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஐஜிஎன்இஎஸ்ஹெச் விக்னேஷ். அத கூட்டி பார்த்தா 28ல வந்துரும். ஓகே. இந்த விக்னேஷ்ங்கிறவர் வந்துட்டு, என்ன நம்பர்ல இருக்கிறவங்க விக்னேஷ்ங்கிற பேர் வச்சா வேலை செய்யுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எந்த நம்பர்ல உள்ளவங்களுக்கு அந்த பேர் வச்சா வேலை செய்யாது அப்படின்னு பார்த்தா ஒண்ணு. இப்போ 7ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க, விக்னேஷ்ன்னு பேர் வச்சா வேலை செய்யாது. 6ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க, விக்னேஷ்ன்னு பேர் வச்சா வேலை செய்யாது. சரிங்க 7ஆம் தேதி பிறந்தவங்க அவங்களுக்கு வச்சீங்கன்னா என்ன ஆகும்? அவங்க ஸ்டார்ட் பண்ண இடத்த விட கீழ தான் போவாங்க. லைஃப்ப வந்து டீவியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்க எதை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அங்க போயிருக்கவே மாட்டாங்க. வேற ஒரு இடத்துல இருப்பாங்க. 6ஆம் தேதி என்ன பண்றாங்கன்னே தெரியாது. ஆனா அவ்வளோ எஃபோர்ட் போடுவாங்க. அவ்வளோ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு நல்லா டாப்புக்கு போன மாரி இருப்பாங்க. விழுந்துருவாங்க, திருப்பி போவாங்க. எங்கெங்கேயோ போயிட்டு இருப்பாங்க. இப்படி இன்னென்ன நம்பரு பொறந்தவங்களுக்கு இந்த பேர் கனெக்ட் ஆகுதா இல்லையாங்கிறது தான். ஓகே. நம்பரும், பேரும் கனெக்ட் ஆகணும். ஆமா. பேரு தான் அங்க என்ன பொறுத்தவரைக்கும் பேருங்கிறது உயிர் மாதிரி. ஒருத்தருக்கு உயிர் போன்றது தான் பேரு. உயிருன்றது என்னது? அது இல்லாம அப்புறமா அது எது வேலை செய்ய போகுது? அவ்வளோ உயிர் இருக்கிற இடத்துல நாம கரெக்ட்டா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும்னு அர்த்தம். அதனால ஹார்ஸ் பவர்ங்கிறது இதுதான் நானு. இது 10,000த்த 10,00,000 மாத்தி விட்டுறது. அது புல்லிங் பவர். அததான் ஹார்ஸ் பவரா சொல்றோம். எலிஃபெண்ட் பவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. யானை பலம். யானை பலம். சொல்றோம் இல்லையா? அவன் யானை பலம். இந்த யானை பலம்லாம் வந்து இப்ப யாரும் பயன்படுத்துறதில்ல. அந்த காலத்துல அரச காலத்துல இருக்கும்போது யானை பலம் கொண்டவன் அந்த அரசன். அப்படிலாம் நம்ம படிக்கும்போதே கூட படிச்சிருக்கிறோம். இல்லாம இல்ல. ஆமா. ஒரு 10,000 பேர் இருக்காங்க. 10,00,000 பேர்னா இவரு ஒரு அரசன் போய் நின்னு யானை பலத்த கொண்டு எல்லாத்தையும் அடிப்பாரு. அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அப்ப மனுஷன் இப்ப இருக்கிறது ஏன் முடியாது? அது எல்லா நம்பருக்கும் அது இல்ல. சில நம்பருக்கு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்படி ஒரு சின்ன இன்சிடென்ட்ட சொல்றேன். அது கனெக்டிவிட்டியா இருக்கும். பல வருடங்களுக்கு முன்னாடி ஒருவர் வந்தாரு. அவர் பேர் வந்து அபிலாஷ். எவ்வளோ போடுறாரு பார்த்தாரு அவரால மேல வர முடியல. நான் சொல்லிட்டேன். என்கிட்ட வந்தாரு. நான் சொன்னேன், "தம்பி உன் பேர முழுசா மாத்திருவேன். உன் பேர் என்ன? அபிலாஷ். உன் பேரு லாஸ்ன்னு பேர் வச்சிருக்கிற. நீ லாஸ்ல தான் முடியும்." சார் அந்த மாரி பொருள் வரக்கூடிய பெயர்கள் வைக்கக்கூடாதா சார்? வராது. நம்ம லாஸ்ட்ன்ற எப்படிம்மா மாரி. வேலை செய்யும்? நாம எத சொல்றோமோ அது அதுவா தானே ஆயிருவோம். இப்போ பிரசாத்துல சார் இருக்கு. இப்ப லாஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் மீனிங் தானே சார்? தமிழ்ல லாஸ் அப்படிங்கிறது இல்ல. இழப்பு அப்படிங்கிறது தானே அத நம்ம சொல்லுவோம். கரெக்ட். இப்போ தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம உரிமை கொண்டாடலாம். தமிழ் எங்களுதுன்ட்டு. இங்கிலீஷ் வந்து வெள்ளைக்காரன் கூட எந்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கிலீஷ் அவனது கிடையாது. ஒரு இங்கிலீஷ்ல வந்துட்டு எல்லா லேங்குவேஜும் உள்ள கலந்து போயிருக்கு. அதுவும் குறிப்பா சான்ஸ்கிரிட் 35% அதுக்குள்ள இருக்கு. லத்தீன் இருக்கு. கிரேக்கம் இருக்கு. தமிழே கூட உள்ள இருக்கு. இருக்கா இல்லைங்களா? அப்ப அவரு சொல்ல மாட்டாரு. இது எங்களுதுங்க. அப்படின்னு ஒரு வெள்ளைக்காரன் வந்து இங்கிலீஷ் அவன் பேசுற மொழி வேணா இங்கிலீஷா இருக்கலாம். ஆனா இங்கிலீஷ் அவனது இல்ல. பொது உடைமையாக்கப்பட்ட ஒரு மொழி எல்லாத்துக்கும் தான் சொந்தம். பேர மாத்துவேன்னாரு. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. நான் பெரிய ஆள் ஆவணும். அதெல்லாம் நான் பண்ணி தரேன். பேர மாத்துனேன். மாத்துன பேரு வேண்டாம். பழைய பேர் ஏன்னா பழைய பேர் அவரே மறந்துட்டாரு. காரணம்னா, அவரு இப்ப வேற லெவல்ல இருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு நாட்டுக்கு யூரோப்பியன் சைட்ல ஒரு நாட்டுக்கு மட்டும் ஒரு பொருள சப்ளை பண்ணாரு.
ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யூரோப்பியனுக்கு மொத்த பொருள் ஈவன் ஒரு சின்ன பொருள் ஒரு குண்டீஸ கூட இவரு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாரு. அது ஃபுட் ப்ராடக்ட்லாம் ஃபுல்லா இவரு தான். மொத்த பொருளும். யூரோப்பியன்ல ஒரு மோனோபோலியா இருந்தாரு. ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. இன்னைக்கு நெறைய பேர் சப்ளை பண்றாங்க. அவரு இருக்கிறாரு. வேற லெவல்ல அவருக்கு. ஏன்னா, அவரு அந்த மாரி டேட்டுக்கு அவருக்கு ஹார்ஸ் பவர் மாரி எலிஃபண்ட் பவர அவருக்கு குடுக்கலாம். எல்லாருக்கும் குடுக்க முடியாது, தாங்க முடியாது. இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் கெப்பாசிட்டிக்கு 50 கிலோ தான் அவரால பேர் பண்ண முடியும், தூக்க முடியும்னா குடுக்கலாம். 100ன்னா அவ்வளோதான். அவரே 50 கிலோ தான் இருக்காரு. அவர கொண்டு 200 கிலோ தூக்குனா தூக்க முடியாது. அது மாரி தான் இது. அந்த பவர்ங்கிறது அது மாரி. அவரு டேட்டுக்கு அந்த பவர் இருக்கு. உடனே அந்த எலிஃபண்ட் பவர் அவருக்கு குடுத்தேன். குடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஷார்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மொத்த யூரோப்பியனுக்கும் அவர் தான் வந்து ஃபுல் சப்ளை. ஃபுட் ப்ராடக்ட் ஒரு பொருள் ப விடாம. அது என்ன மாரி நம்பர் உள்ளவங்களுக்கு அத குடுக்கலாம். அப்படின்னு பார்த்தாக்கா, 9999 4 நயர் யார் டேட்ல அந்த தேதி, மாசம், வருஷம் திருப்பி கூட்டு எண் தான் விதி எண். அந்த மாரி யார் யாருக்கெல்லாம் இருக்கோ, எலிஃபண்ட் பவர் குடுக்கலாம். அவங்களுக்கு தான் வேலை செய்யும். எல்லாத்துக்கும் வேலை செய்யும்போது, அது அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. அது அவ்வளோ பவர்ஃபுல்லு. அந்த மாரி நல்லவங்களுக்கு இப்ப கூட யாருனா இருந்தாலும் குடுத்தேன். நெறைய பேர் இருக்காங்க. இவர மட்டும் ஏன் சொல்றேன்னா, இவரு வேலையே கலக்குறாரு. அதனால வந்து ஆனா இப்போ உள்ள பேர சொல்ல மாட்டேன். ஏன்னா அத சொன்னா அடுத்த செகண்டே இவரான்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும். பழைய பேர் இப்ப அவருக்கே தெரியாது. அவரு அந்த பேரு அப்பவே சொல்லிட்டாரு. அதனால எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம ஃபார்மட்ல தான் வந்து ஹார்ஸ் பவரு, எலிஃபண்ட் பவரு இன்னும் வேற எதனா பவர் இருக்கான்னு இருக்கா தேர்வு பண்ணிட்டு இருக்கா இருக்கேன். சார்? ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறேன். என்னன்னாக்கா, நீங்க முதல்ல ஒரு வார்த்தை கேட்டீங்க. என்னங்க ஆங்கிலத்தில தானே பயன்படுத்தியிருக்கீங்க. அந்த மனக்குறை எல்லாத்துக்கும் இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் அது மனக்குறையா சொல்ல மாட்டேன். ஆமா சார். ஏன்னா இங்கிலீஷ்ல இப்ப லாஸ்ன்னு வைக்கும்போது உங்களுக்கு அந்த பேர் நல்ல பேர் இல்லன்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்ல வெற்றின்னு வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. சோ இந்த குழப்பம் தொடர்ந்து நெறைய பேருக்கு இருந்துட்டே இருக்கு. நீங்க சீக்கிரமா அத இல்ல கண்டுபிடிச்சு தமிழ்ல இப்ப நியூமராலஜி கண்டுபிடிச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ஆனா அது வந்தும்போது வேற லெவல்ல வேலை செய்யும். அதே இது இந்த ஒலி சவுண்டுக்கு தான். எனக்கு என்னன்னா, அத வந்துட்டு ஈஸியா அத சொல்ல வேண்டாமே. வேர்ல்டுல நெறைய கண்ட்ரீஸ்ல பெரிய பெரிய தலைவர்கள வச்சு, இந்தியாவ ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு அத லான்ச் பண்ண போப்போறோம். தமிழ்ல நியூமராலஜி கண்டுபிடிச்சது ஃபார்மட்ல அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். சோ சிறப்பு. நீங்க சீக்கிரம் அத வந்து அனௌன்ஸ் பண்ணணும். கண்டிப்பா உங்களுக்கு உண்டு வந்து அது. வாழ்த்துக்கள். சோ இன்றைய நிகழ்ச்சியில நெறைய விஷயங்கள் பேருக்கு பின்னால என்ன மாரியான விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். குறிப்பா ஹார்ஸ் பவர், யானை பலம், குதிரை பலம் அப்டின்னா என்ன அப்டின்றத பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். ஆமா.